ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம இங்கே பார்க்கலாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம கூட ஒரு பயணம் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பல சுமைகளை சுமந்து கொண்டு போவோம். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாது, நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் பொழுது நம்ம ஒரு இடத்தை எதிர்பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிழல் தரக்கூடிய ஆலமரம் நம்ம கண்ணில் படும் பொழுது நம்ம நம்மளுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே போயிட்டு ரொம்ப நிம்மதியாக இளைப்பாறுதல் அடைவோங்க. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி சொல்லிக்க முடியாத, தாங்க முடியாத பல பாரங்களையும் சுமைகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம அநேகர்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு மட்டும்தான் இந்த சுமை இருக்குது, இந்த பாரத்தை நான் எப்போ இறக்கி வைக்க போகிறேன்னு தெரியல. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட பாரம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக கூட இருக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிம்மதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு பிரச்சனை, எனக்கு பாரம், எனக்கு சுமன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னையோட அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாராலையும் நமக்கு நிம்மதியும் இளைப்பாறுதலும் கண்டிப்பாக தர முடியாது. ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ எல்லார்கிட்டையும் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவர்கிட்டயே போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார், அவர் உங்களுக்கு நிம்மதியை கட்டளையிடுவார். இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது பண்ணி நடப்போம். காட் பிளஸ் யூ.